வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒன்றின் தாக்கம் மற்றொன்றின் ஆக்கம் என்று சொல்லுவார்கள். இது எதிரொலி போலத்தான். ஒன்றை சொன்னால் திருப்பி அதை சொல்லும். ஆனால் சில நேரங்களில் நாம் வெற்றியை இழந்து தோல்வியை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த தோல்வி நமக்கு பாடமாக அமையும். ஏன் நாம் சரியாக சிந்திக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் தோன்றுகின்ற நேரத்தில் நமது அறிவும் ஆற்றலும் கிளர்ந்து எழுந்து மீண்டும் வெற்றியை எட்டி பிடிக்கின்ற நிலையை கொண்டு வரும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படித்தான் நமது சரபோஜி மன்னர் அவர்கள் காசி யாத்திரை செல்ல வேண்டும் என்று சென்றார்கள். அங்கே போகின்ற நேரத்தில் ஒரு ஆங்கில பிரதிநிதி அங்கே தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டார். எனவே அவரை சந்தித்து அன்போடு பழக வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு வந்தது. எனவே ஒரு முன் அனுமதி அவரிடம் கேட்டார். அவரும் கொடுத்தார். அந்த ஆங்கில பிரதிநிதி தமிழ் மன்னர் வருகிறார் என்ற உடனேயே தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். சரபோஜி மன்னர் போய் சந்தித்தார். இருவரும் அன்பாக பேசிக்கொண்டார்கள். எல்லா விஷயங்களையும் பேசி முடித்துவிட்டு கடைசியில் இலக்கியத்திற்கு வந்தார்கள். அந்த ஆங்கில பிரதிநிதி கேட்டார், நான் திருக்குறளின் ஆங்கில பதிப்பை பெற்றிருக்கிறேன். அதன் மூலம் திருக்குறளின் பெருமையை நான் உணர்ந்திருக்கின்றேன். தமிழ் மொழியில் உள்ள திருக்குறளை நீங்கள் நேரடியாக படித்திருப்பீர்கள். எனவே தமிழில் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று சரபோஜி மன்னரிடம் அந்த ஆங்கில பிரதிநிதி கேட்டார். அப்பொழுதுதான் சரபோஜி மன்னருக்கு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவர் பிறப்பால் மராட்டியராக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மன்னராக இருந்தார். ஒரு ஆங்கில பிரதிநிதியிடம் இருக்கின்ற தமிழ் ஆர்வம் நம்மிடம் இல்லையே என்று கொஞ்சம் வெட்கப்பட்டு சாமர்த்தியமாக சொன்னார், திருக்குறளை நான் முழுமையாக படிக்கவில்லை. காரணம், என் நூலகத்தில் ஏராளமான இலக்கியங்கள் இருக்கின்றன. அத்தனையும் நான் முழுமையாக படிக்க முடியவில்லை. ஆனாலும் தமிழ் மொழியின் அந்த திருக்குறளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சரபோஜி மன்னர் சொன்னார். மீண்டும் அந்த ஆங்கில பிரதிநிதி கேட்டார், இன்னும் எவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். சரபோஜி மன்னர் நாட்டிற்கு திரும்பினார். அவருக்கு மிகவும் சங்கடமான ஒரு சூழ்நிலை. நாம் அந்த இலக்கியங்களெல்லாம் சரியாக படிக்கவில்லையே, அதற்குரிய முயற்சியை எடுக்கவில்லையே என்று சொல்லி தமிழ் சுவடிகள், அச்சில் ஏறாத புத்தகங்கள், யார் யாரெல்லாம் நல்ல புலவர்களாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புத்தகத்தின் தன்மையும் நன்றாக தெரிந்து கொண்டு எல்லா புத்தகங்களையும் சேகரித்து ஒரு இடத்தில் வைத்தார். அந்த சேகரித்து வைத்தது தான் இன்று தமிழுக்கு சேவை செய்கின்ற சரஸ்வதி மகாலாக இருக்கிறது. சரஸ்வதி மகாலில் பண்டைய சுவடி முதல் தற்கால தமிழ் வரை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சரபோஜி மன்னர் தான் காரணம். தமிழ்நாட்டிற்கு வந்து அந்த ஆங்கில பிரதிநிதிக்கு திருக்குறளையும் மற்றும் புத்தகங்களையும் அவர் அனுப்பி வைத்தார். எனவே வாழ்க்கையில் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அந்த ஊரின் பெருமையை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் பெருமை, அதன் இலக்கிய பெருமைகளெல்லாம் நாம் புரிந்து வைத்திருந்தால் யார் எதை கேட்டாலும் நாம் பதில் சொல்லலாம். அந்த சரபோஜி மன்னருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை தமிழ் மொழிக்கு ஒரு ஆக்கமாக ஆகிவிட்டது. எனவே ஒன்றின் தாக்கம் இன்னொன்றின் ஆக்கமாக அமைவதை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி
மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.